ராமையா, வாங்கிக்கோடா. அங்க கொடு. ஏய், வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிடா, கொடு. எடுத்துக்கோமா. இத பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் டென்ஷன்லாம் குறைஞ்சி ஒரு நிதானத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா பேசலாம். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? Come on, drink it, I say. நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியா? சொல்லுடா. நானும் லட்சுமியும் உயிருக்குயிரா லவ் பண்றோன்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே வாழ்க்கையில எனக்கு எல்லாமே அவதானே. அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பொண்ணு தான் உனக்கு எல்லாமே வா? ஆமாண்ணே. குட். லக்ஷ்மி, நீ என்னமா சொல்ற? நான் என் வாழ்க்கை எங்க எப்படி அமைய போகுதோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம், உங்க தம்பி கூட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாமலேயே அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேங்க. அது காதலா மாறிடுச்சு. இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. நீ முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ண வேண்டாமா? எழுந்துரு, எழுந்துரு. மூஞ்ச முகரையும் பாரு. இவனை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? என் தம்பி, என் கூட பிறந்த தம்பிடி இவன். மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடு. இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடு. உன்னால எப்படி ஓட முடியும்? நீ குடிச்சிருக்கிற ஜூஸ்ல தான் நான் மயக்க மருந்து கலந்துருக்கேன்ல. ஏய், இங்க பாரு, உன் தாய் மாமா வருவான் அப்போ உன்னை தூக்கிட்டு போறதுக்கு. கெட் அவுட். சார் கூப்பிட்டீங்களா சார்? வாடா தாய் மாமா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தானே இங்க நீ அவங்களுக்கு வேலைக்கு வச்ச. இவ என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணுமா அவ? ஏய், இந்த பொண்ணு இங்க வேலை செய்ய வந்தாளா இல்ல என் தம்பிய வசியம் பண்ண வந்தாளா? டேய், இவ என் தம்பிய லவ் பண்றாளாம். லவ். இந்த பாரு, உடனே அவளை இங்க இருந்து கூட்டு போயிடு. இன்னொன்னு சொல்றேன், இந்த பொண்ணு இந்த ஏரியாவிலயோ இந்த வீட்டு பக்கமா பார்த்தேன், ஷூட் பண்ணி பொசிக்கிறோம். ராஸ்கல்ஸ், கெட் அவுட், டேக் இட் அவுட். சார், இவன் கூட என்ன அனுப்பிச்சிடாதீங்க சார். நான் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் இந்த வீட்டு வேலைக்கே வந்தேன் சார். தயவு செஞ்சு என்னை கூட அனுப்பிச்சிடாதீங்க சார். நீ நல்லா இருக்கணும். நாடகமா போறீங்க? நாடகமா போறீங்க? கெட் அவுட், கெட் அவுட் இடியட். சார் என்ன சார் மேட்டர்? சாகலடா, மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கேன். ஓகே சார். எனக்கு தானே சார்? தூக்கிட்டு வெளியே போ. டேக் கேர் அண்ட் கெட் அவுட். இப்போ சார். இடியட்ஸ். நாடகம் ஆடுறான். ஏய், டிரைவர். சரண், உனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் எனக்கும் பிடிக்கும்டா. ஆனா இந்த விஷயத்தை தவிர டேய் ப்ளீஸ் ரா டேய். டேய் நீ குடுடா. டேய் ப்ளீஸ் ரா டேய். டேய் ப்ளீஸ் ரா. டேய் டேய் நீ அது குடுடா. டேய் நீ அது குடுடா. டேய் ப்ளீஸ் ரா நீ குடுடா. குடுடா நீ குடுடா. ஓ லெட்டர் அழகா கொண்டு சேர்க்கிறதுக்கு ஆஞ்சநேயர் ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காரு. யாரு? அக்கட சூடு. சார் வரா. டேய் எவன்டா என்ன விசில் அடிச்சு கூப்பிட்டது? நான் தான் சார் ஊதுன, நல்லா ஊதுனேன்.
உன்னை விட சங்கு நான் நல்லாவே ஊதுவேன். என்ன கூட்டம் இங்க? ஒண்ணும் இல்ல சார். சார் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் சார். அதை கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணோங்கறியா? ஐயா அதெல்லாம் காசு கொடுத்து நாங்க வாங்கிடுவோம் சார். இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணோங்கறியா? இல்ல சார், அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும் சார். அந்த பொண்ணுகிட்ட இந்த லெட்டரை நான் கொடுக்கணுமா? என்ன ஆமா. சார் அந்த சீதைக்காக ஆஞ்சநேயர் தூது போகும்போது ஆ. இந்த கோதைக்கு இவனுக்கா நீங்க தூது போக கூடாதா? ஆமாமா போகலாம். இந்த காலேஜ்லயே எனக்கு சம்பளம் அதுக்காக தான் கொடுக்குறாங்க. என்னடா பையில 500 ரூபாய் நோட்டு விளையாடுது. ஆ. கொண்டா. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாத்துக்கோ. ஒரிஜினல் சார். ஆமாமா காந்தி கண்ணாடி போட்டிருக்காரு. அப்ப ஒரிஜினல் தான். ஆ. ஆமா அந்த கண்ணாடி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? பக்கா ஒரிஜினல் சார். சும்மா உடான்னு சொல்றான். இந்த மாதிரி பாண்டி பசார்ல நான் எவ்வளவு கண்ணாடி பார்த்து இருக்கிறேன். இப்ப டெஸ்ட் பண்றேன் பாரு. ஐயோ ஐயோ சார். என்னடா சாரு, என்ன இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் நினைச்சுக்கிட்டியா இல்ல போஸ்ட்மேன் நினைச்சுக்கிட்டியா? பொண்ணுகிட்ட என்ன லெட்டர் கொடுக்க சொல்ற? டேய் எனக்கு வர்ற ஆத்திரத்துல அரைஞ்சு பிச்சு விடுவேன் படுவாக்களா. என்னை விட நீங்க எல்லாம் கொஞ்சம் பலசாலியா இருக்கிறதுனால போனா போதுன்னு விட்டு போறேன். சார் என் 500 ரூபா. டேய் மூஞ்சூரு 500 வேணாம் சார். இவ புக்கு எதுக்கு இதுல தூக்கி போட்டிருக்கா? எந்த புக்கு எந்த பேக்ல வைக்கணும்னு தெரியல. பாவனி என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாமி. ஸ்கூல் போற நேரத்துல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிடும். அப்புறம் டீச்சர் திட்ட போறாங்க. வா கிளம்பு. ஜெய்வா ஜெய்வா குழந்தை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு வரேன். ஓகே பை. பை பை பை. பாவனி என்ன மம்மி? சாரி. பரவாயில்ல பாய் பாய். ஜாக்கிரதை. பாய் பாவனி. ஹலோ ஹேண்ட்சம், என்ன டிஃபன் சாப்பிடாம காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்கல நீ. டேய் சரண், டேய் சரண், டேய் என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்து பாக்குறேன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கறா, சாப்பிட மாட்டேங்கறா. ஏய் சுமதி இங்க வாங்க. என்ன நீ பாட்டு முன்னு உனக்கலையே பேசிட்டு போற? என்ன பிரச்சனை? உங்க தம்பி தான் பிரச்சனை. தம்பியா? சரண் என்ன பண்ணா? சரியா சாப்பிடுறது இல்ல, ஏதோ பறி கொடுத்த மாதிரி உம்மன்னு இருக்கான். அப்படி என்னதான் நடந்துச்சு? சுமதி நீயும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதமா? ஓ, நீங்க டார்ச்சர் ஆகுற அளவுக்கு உங்க தம்பி என்னமோ பண்ணிருக்கான். சுமதி ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் நிம்மதியா வர்றியா? நீயும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. அப்போ உங்க தம்பி நீங்க டார்ச்சர் ஆகுற அளவுக்கு நடந்துக்கிட்டானா? தயவு செய்து என்ன நிம்மதியா விடுறியா ப்ளீஸ்? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் எது கேட்டாலும் முனுக்குன்னு கோவம் வந்துடுது. சரி என்ன நடந்ததுன்னு நான் கேட்கல, நீங்களா சொன்னாலும்